டேட்டா அனலிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன சார்? அதோட ரோல்லாம் என்ன? தோனி இருக்கார் அப்படின்னா தோனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 10 கேம் விளையாடுறாருங்க. அதில் 7 மேட்ச்சில் 50 மேலே அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போனா இப்போ இன்றைக்கான மேட்ச்சில் எவ்வளோ அடிக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தாங்க. பட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? டேட்டா அனலிஸ்ட்ன்றவன் கிடைச்ச டேட்டாவை வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறவன். டேட்டா சயின்டிஸ்ட் கிடைச்ச டேட்டா வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்ஸுங்க, டேஷ்போர்டு இதை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இவங்க மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை வச்சு ஏஐ மாடல்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸுங்க. ஓகே, இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ சைபர் செக்யூரிட்டிக்கும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார். பெட்டராக ஒரு டெசிஷன் எடுக்குன்னா அந்த பாஸ்ட் டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த பாஸ்ட் டேட்டா அதோட ட்ரெண்டு அதோட இன்சைட்லாம் டேட்டா அனலிஸ்ட் கொடுத்தானா அந்த டேட்டாக்கெலாம் வச்சு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் இந்த சிஸ்டமை செக்யூர் பண்ணிவிடுவான். இது ரெண்டுமே வேறு ஃபீல்டுங்க. ரெண்டுத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே சேரும்பொழுது ஒரு சூப்பரான ப்ரொஃபைல் பில்ட் ஆகும். ஹெல்த் கேர் டொமைனில் ஒர்க் பண்ணவருங்க, எம்பிஏங்க, மார்க்கெட்டிங் டொமைனில் இருந்து படித்தவருங்க, கெரியர் கேப் இருக்குது, நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் டெக்கிஸ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டேட்டா அனலிஸ்ட்டை பற்றி நீங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கீங்க. ஆனால் மற்ற ஒரு டொமைனுக்கோ டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா இன்ஜினியர் அதுக்கெலாம் வித்தியாசமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க அதை நம்ம சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம்ங்க. ஸோ ஆக்சுவலாக டேட்டா அனலிஸ்ட் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளுடைய சர்டிஃபைட் டேட்டா அனலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. கண்டிப்பாக என்னுடைய நாலேஜ் அண்ட் என்னுடைய தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயன்படுற நம்பிக்கையோட நம்ம ஆரம்பிக்கலாங்க. உங்கள் கேள்விகள் கேட்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஸோ என்னுடைய தம்பி கார்த்திங்க, எம்பிஏ 2023 பாஸ் அவுட்டுங்க, லயோலா காலேஜில் படித்தவருங்க, சென்னையை சேர்ந்தவருங்க. அவர் ஹெல்த் கேர் டொமைனில் ஒர்க் பண்ணவருங்க, எம்பிஏங்க, மார்க்கெட்டிங் டொமைனில் இருந்து படித்தவருங்க, கெரியர் கேப் இருக்குது, நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. ஸோ இவரால் போக முடியுது, எல்லாராலும் போக முடியுதாங்க அர்த்தங்க. நேர்மையாங்க. அவரோட ஸ்பீச் நீங்கள் கேளுங்க. பிகாம் கோடிங் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? கோடிங் கஷ்டமாக இருந்ததுன்னு தான் ஸ்டார்டிங்கில். பட் நம்ம ஒன்ஸ் வி கெட் யூஸ் டு இட், அது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. சார் வீட்டிலலாம் ஹாப்பிங்களா? என்ன சொல்கிறாங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புறேங்க. நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள். எல்லாருமே கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியா காசு கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. கிடையாதுங்க, நேர்மையாக போக முடியும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். உன்னோட கேள்விகளுக்கு போகலாம். ஓகே. டேட்டா அனலிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன சார்? அதோட ரோல்லாம் இல்லை. டேட்டா அனலிஸ்ட்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ தோனி இருக்கார் அப்படின்னா தோனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 10 கேம் விளையாடுறாருங்க. அதில் 7 மேட்ச்சில் 50 மேலே அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போனா இப்போ இன்றைக்கான மேட்ச்சில் எவ்வளோ அடிக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தாங்க. இல்லை என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தாங்க. எதனால் அவுட் ஆனாருங்க, என்ன மாதிரி பண்ணால் அவுட் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து, ஒரு டேட்டாவிலேருந்து ஒரு இன்சைட்டை கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலைங்க. ஓகே. சரி, என்ன அவர் மிஸ்டேக் பண்ணுறதால கண்டுபிடிச்சி அவருக்கு சொல்லிவிடும். கரெக்டாக அதை அவர் பிளான் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா இன்றைக்கி அவர் 50 அடிச்சிடுவாருங்க. ஓகே, சரிங்களா? ஓகேவா? இதுதான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலைங்க. ஒரு கம்பெனி இருக்குன்னா என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த டேட்டாவிலேருந்து ஒரு ட்ரெண்டுங்க, ஒரு பேட்டர்ன், ஒரு இன்சைட்டை கண்டுபிடிச்சி அது மூலமாக இந்த மாதிரி பண்ணால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அந்த கம்பெனி அழகாக க்ரோ ஆகுன்றதை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு பர்சன் தான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே சார், இப்போ டேட்டா அனலிஸ்ட்டை பற்றி கிளியராக சொல்லிட்டீங்க. பட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? டேட்டா அனலிஸ்ட்ன்றவன் கிடைச்ச டேட்டாவை வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறவன். டேட்டா சயின்டிஸ்ட் கிடைச்ச டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்கிறவன். ஓகே சார். சரிங்களா? டேட்டா அனலிஸ்ட் லைக் எஸ்கியூஎல், எக்ஸல்ங்க, பவர் பிஐ, பைத்தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பைத்தான் வித் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்ஸுங்க, டேஷ்போர்டு இதை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இவங்க மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை வச்சு ஏஐ மாடல்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸுங்க. ஓகே, இதுதான் அந்த டிஃப்ரென்ஸுங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஐடிக்குள்ளே நுழையணும் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதிலிருந்து டேட்டா சயின்டிஸ்ட்டுக்குள்ளே போகிறது வாய்ப்புகள் அதிகங்க. ஓகே சார்.
இப்போ டேட்டா அனலிஸ்ட்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் சொல்லிட்டீங்க, அதையே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கேட்குறேன். டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் வாசஸ் டேட்டா இன்ஜினியர். கடவுளே அடே சாமி. டேட்டா அனலிஸ்ட்ன்றவன் ட்ரெண்டை வச்சு பார்க்குறவங்க, சயின்டிஸ்ட்ன்ற வந்து ஃப்யூச்சரை கண்டுபிடிக்கிறவங்க, அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறவங்க, டேட்டாவோட ஃப்ளோவை ப்ராசஸ் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ டேட்டா இன்ஜினியர்னால் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கும், எஸ்கியூவில் இருக்கும், வெவ்வேறு இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் பைப்லைனிங் கான்செப்ட் மூலமாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த டேட்டாவை எடுத்து தான் வந்து அனலிஸ்ட்டுக்கோ டேட்டா சயின்டிஸ்ட்டோ தரவேன். ஓ, சிஏசிஏடி அந்த எக்ஸாக்ட்லி. சிஏசிஏடி கிடையாதுங்க, இது நார்மலாக வந்து டேட்டா பைப்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகே. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டை வந்து எக்ஸல், பவர் பிஐ யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம், பைத்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இவங்க வந்து ஹடூப்புங்க, ஸ்பார்க்குங்க, இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து லைக் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த வித்தியாசங்க. ஓகே சார். இப்போது என்னோட அடுத்த கொஸ்டின் என்னென்னா, டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? டேட்டா அனலிஸ்ட்ன்றவங்க ஒரு டேட்டாவை வச்சு ஒரு இன்சைட்டை கண்டுபிடிப்பாங்க, அதில் இருந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறவங்க தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? அதாவது எனக்கு கிடச்சிருக்கிற ட்ரெண்டுங்க, இன்சைட்ஸை வச்சு ஏப்பா இதுதான் பிரச்சனைன்னு ஒருத்தன் சொல்லுவான், அந்த பிரச்சனையை எடுத்து ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறான் தெரியுங்களா, இதை பண்ணால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணிடலாம், இது ட்ரெண்டு, இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லாங்க. ஓகே, இதை பண்ணுறவங்க தான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறவங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறவங்க இவங்க. இதுதாங்க மேஜர் வித்தியாசங்க. ஓகே சார். அப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு ஓப்பனிங்லாம் எப்படி சார் இருக்குது? கொட்டி கிடக்குங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு ஓப்பனிங்க. டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் லிட்டில் பிட் ஆஃப் சின்ன வேரியேஷன் தான், ரெண்டும் ஒன்று தாங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. ஓகே சார். இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட்க்கும் வெப் டெவலப்பருக்கும் இல்லை வித்தியாசம்? இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதான் உண்மைங்க. ஏன்னா வெப் டெவலப்பர் டேட்டாவை எடுத்து தான் டேட்டா அனலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா அனலிஸ்ட் நான் சொல்லிட்டேங்க, ட்ரெண்டை கண்டுபிடிக்கும், ஒரு டேட்டா வச்சு ட்ரெண்டை கண்டுபிடிக்கும். வெப் டெவலப்பர் யார்? இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறவங்க. இவனுக்கான நாலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, அது இல்லாமல் ரியாக்ட் டெக்னாலஜியை வச்சு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் தயாரிப்பாங்க. அண்ட் பேக் எண்டில் வந்து .NET, ஜாவா, பைத்தானை யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. இவங்க தான் வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கும். ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக ரெண்டுத்துலையும் எடுக்கிறாங்க. ஓ, ஃப்ரெஷருக்கே எடுக்கிறாங்க? கண்டிப்பாக எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவைப்படாதுங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. ஓகே. டேட்டா அனலிஸ்ட்க்கும் வெப் டெவலப்பருக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டீங்க சார். இப்போ டேட்டா அனலிஸ்ட்க்கும் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ன்றது ஒரு பெரிய வேலைங்க. ஓகே. அதில் ஒரு பார்ட்டு தான் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. ஓகே சார். டேட்டா அனலிஸ்ட்னா என்ன? ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி அந்த ப்ராஜெக்டில் வந்து டேட்டாவை சால்வ் பண்ணுறது தான் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. அவனுமே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தாங்க, முதல்ல தெரிஞ்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் டேட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜுங்க. இப்போ டேட்டா அனலிஸ்ட் யார் என்ன யூஸ் பண்ணால் பைத்தானா, அப்புறம் பைத்தான் லாங்குவேஜில் டெவலப் பண்ணுறவன் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருங்க. ஓகே. அவ்வளோதான் வித்தியாசங்க. மற்றபடி சாஃப்ட்வேர் டெவலப்பர் லைக் டேட்டா அனலிஸ்ட் ஈஸி சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே சார். ஆமாம். ஓகே சார். சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் டேட்டா அனலிஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிட்டீங்க. இப்போதைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் டேட்டா அனலிஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேருமே இன்டர்லிங்க் ஆகுவாங்க. ஒரு டேட்டா அதுலேருந்து ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சேன், இதை பொறுத்து மார்க்கெட்டிங் பண்ணு. ஓகே. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டும் ஒன்றான்னு கேட்டே கிடையாது. இந்த டேட்டாவை அவன் பயன்படுத்திப்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிஜிட்டலாக வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒருத்தர் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது எந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, எந்த ஏஜில் இருக்கிறவங்க வாங்குறாங்க, என்ன லாங்குவேஜ் பேசுகிறவங்க வாங்குறாங்கன்னு ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணி அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போய் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்த்து பிஸ்னஸை எடுக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுக்கு டேட்டா அனலிஸ்ட்டோட டேட்டாக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுங்க. ஓகே. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த டேட்டாவெல்லாம் வச்சு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஏப்பா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளவு கிடைச்சிருக்கேனுங்கன்ற ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டேட்டா அனலிஸ்ட் தான் சொல்லுவோம் நமக்கு. அதை பொறுத்து நம்மளுடைய கேம்பெயின், நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் மாற்றி இன்னும் பெட்டராக பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் அந்த லைக் அந்த கனெக்டிவிட்டிங்க. ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நான் உங்ககிட்ட கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன் சைபர் செக்யூரிட்டி பற்றி. ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கும் டேட்டா அனலிஸ்ட்க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார். சைபர் செக்யூரிட்டி என்னென்னா வந்து ஒரு டேட்டாவை காப்பாற்றுறவன். ஓகே சார். ஒரு கம்ப்யூட்டரை காப்பாற்றுறவன், கொஞ்சம் பெருசாக ப்ராடராக நெட்வொர்க்கை காப்பாற்றுறவன்,
ப்ராடராக சர்வர்ஸை காப்பாற்றுறவன், ப்ராடராக வெப்சைட்ஸை காப்பாற்றுறவன், ப்ராடராக கம்பெனியே காப்பாற்றுறவன் தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து பெட்டராக வந்து ஒரு டெசிஷன் எடுக்குன்னா அந்த பாஸ்ட் டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த பாஸ்ட் டேட்டா, அதோட ட்ரெண்டு, அதோட இன்சைட்லாம் டேட்டா அனலிஸ்ட் கொடுத்தானா அந்த டேட்டாக்கெலாம் வச்சு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து இன்னும் இந்த சிஸ்டமை செக்யூர் பண்ணிவிடுவான். ஓகே சார். ஓகே, அதோட இது ரெண்டுமே கொஞ்சம் இன்டர்லிங்க்டு தாங்க. ஓகே சார். ஓகேவா? டேட்டா கிடைச்ச டேட்டா வச்சு தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷன் தர முடியுங்க. ஓகே சார். ஓகேங்களா? அந்த இடத்துல டேட்டா அனலிஸ்டோட ரோல் பயங்கரமான ரோலாக இருக்குங்க. இது ரெண்டுமே வேறு ஃபீல்டுங்க. ரெண்டுத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேரும்பொழுது ஒரு சூப்பரான ஒரு ஒரு ப்ரொஃபைல் பில்ட் ஆகும். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் வித் சைபர் செக்யூரிட்டி படிச்சிங்கன்னா செம வேல்யூ இருக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி படிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே சார். ஓகே சார். அடுத்த கேள்வி என்னென்னா, நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஆகணும், அப்போ நான் என்னெல்லாம் சார் கற்றுக்கணும்? ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்க பைத்தான் பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. ரெண்டாவது எஸ்கியூஎல் படிச்சுக்கோங்க. ஓகே சார். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் லேர்ன் பண்ணிவிட்டு பைத்தானில் வந்து ப்ரோக்ராமிங் எப்படிலாம் ஒரு பேசிக்காக ஃபார் லூப்பிங் கான்செப்ட்ஸுங்க அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து பாண்டாஸ்னு ஒரு லைப்ரரி இருக்குங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ண பாண்டாஸ் லைப்ரரி, நம்பை நியூமரிக்கல் பைத்தான் லைப்ரரிங்க. இந்த பாண்டாஸ் லைப்ரரிலாம் வச்சு எப்படி ஒரு டேட்டாவை வந்து க்ளீனப் பண்ணுறது, அதில் இருந்து எப்படி இன்சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுங்க, அதுலேருந்து ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்லாம் எப்படி கொண்டு வரதுன்ட்டு இந்த ரோட் மேப்பில் படித்தா போதுங்க, ஈஸியாக வேலை கிடச்சிருங்க. ஓகே சார். ஓகே சார். அதே தான் இப்போ நான் ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான் திருப்பி கேட்க போகிறேன். பட் டேட்டா அனலிஸ்ட்க்கு என்னெல்லாம் ஸ்கில் தேவைப்படுது சார்? ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை எடுத்து ரிசர்ச் பண்ணுற ஸ்கில்லுங்க, இந்த எஸ்கியூஎல் நாலேஜ். ஓகே சார். ஒரு டேட்டாவெல்லாம் வந்து எப்படி எடுக்க போகிற, அதை எடுத்து எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ண போகிற, என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணலாம், அதுக்கான பேசிக்கான எஸ்கியூஎல் நாலேஜுங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டா அவன் கேட்குறான்னா என்ன மாதிரி நீ பண்ணணும். முதல்ல டேட்டா அனலிஸ்ட்னால் என்ன, கிடைச்சிருக்கிற டேட்டாவை எடுத்து இன்சைட்டை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்களா, அப்படி கிடையாது. கிடைச்சிருக்கிற டேட்டா வச்சு அவன் என்ன பண்ணுவான்னா அடுத்த லெவலில் வந்து அதை க்ளீனப் பண்ணணும். ஓகே சார். க்ளீனப் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது தான் வந்து ஃபைனலாக வந்து they'll be using to do some research. அது வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க, அதை எடுத்து ஒரு டேஷ்போர்ட் டிசைன்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் ஓவரால் ஸ்கோப்புங்க. இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்கில் இருந்துச்சுன்னா போதுங்க, நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஷைன் ஆக முடியும். செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டிக்கங்க. சேலரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 6 LPA 12 LPA 50,000 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க சேலரி ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஓ சூப்பர் சார். ஓகே, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஃப்ரெஷருக்குன்னு. எனக்கு என்னோட அடுத்த டவுட்டே அதான் சார், ஃப்ரெஷராக இது உள்ளே போக முடியுமா டேட்டா அனலிஸ்ட்? ஏங்க போக முடியாது? இங்கே பாருங்கள், நான் ஆக்சுவலாக வந்து எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தாங்க. ஒரு கம்பெனி எடுத்த வரைக்கும் நான் வந்து HCL ஒர்க் பண்ணுவேங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா எல்லாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக போய்ட்டு ப்ராஜெக்ட் நஷ்டமாயிடும். ஏன்னா நிறைய சேலரி கொடுக்கும்போது ப்ராஜெக்டில் வர வருமானமும் இந்த சேலரி மேட்ச் ஆகாது. ஓகே சார். அப்போ நஷ்டமாயிடும். அப்போ கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலந்து தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி பண்ணும்பொழுது வந்து கம்பெனிக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷர்ஸை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஒன்றே ஒன்று தாங்க, இங்கே பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் போகன்றதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸ்கில்லும் இருந்தால் மட்டும் தான் போக முடியும். ஓகே சார். ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போது நம்ம டேட்டா அனலிஸ்ட் பற்றி ஃபுல்லாக பேசிட்டோம். இந்த டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும் நம்மக்கிட்ட வரலாமா சார்? கண்டிப்பாங்க, நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். ஆக்சுவலாக வந்து டேட்டா அனலிஸ்ட் நம்ம படிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைத்தான் முதல்ல சொல்லி கொடுத்துட்றோம். ஓகே சார். அடுத்து எஸ்கியூஎல் நாலேஜ் கொடுத்துட்றோம். ஓகே. எக்ஸலோட நாலேஜ் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறமா வந்து டேட்டா அனலிஸ்ட்லாம் வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணுறது, பைத்தானோட லைப்ரரிஸுங்க, அதில் வந்து டேட்டா அனலிஸ்டோட ட்ரெண்டிங் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுங்க, அது எப்படி சார்ட்டிங் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரோம். இது எல்லாமே வந்து கிளாஸஸாக லைவாக எடுத்துக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை நாங்கள் கொடுத்துருப்போம், டாபிக் வைஸ் வீடியோஸாக. அது எல்லாமே ஒரு 100-200 வீடியோ கொடுத்துருப்போம், அதை படிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க கிளாஸ் இல்லாமல். இது இல்லாமல் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அவங்க லைவாக பண்ண வச்சிடறோம். சாம்பிள் ப்ராஜெக்ட், லைவ் ப்ராஜெக்ட்னு பண்ண வச்சுட்டு இன்டர்வியூக்கு நம்மளே ட்ரெயின் பண்ணி ரெஸ்யூமும் நம்ம தயாரிக்க வச்சு வேலை கிடைக்கணும், ஜாப் ஓப்பனிங்ஸ் நம்ம அனுப்பிட்டே இருப்போங்க. அன்டில் அவங்களுக்கு வேலை கிடைக்க வரைக்கும் நமக்கு எல்லா கைடன்ஸும் பண்ணுவோங்க. அண்ட் எந்த எக்ஸ்ட்ரா காசும் வாங்க மாட்டோம், ஃபீஸை தவிர எதுவுமே வாங்க மாட்டோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒருவேளை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை கைடன்ஸ் எதனா வேணும்னா இதான் என்னுடைய நம்பருங்க, காண்டாக்ட் பண்ணலாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருக்கேங்க, அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க நான் நம்புறேங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். அண்டு நன்றி.
வாழ்க தமிழ். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.